திருத்தணி ரயில் நிலையத்தில் 4 சிறுவர்கள் வடமாநில இளைஞரை சரமாரியாக வெட்டி வீடியோ எடுத்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அன்புமணி போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளதாக சாடினார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் இளைஞரை சரமாரியாக வெட்டிய சிறுவர்கள் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் திமுக படுகொலை அடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து திருத்தணி சென்ற வடமாநில இளைஞரை திருத்தணி தொடர்வண்டி நிலையத்தில் கஞ்சா போதையில் இருந்த 4 சிறுவர்கள் சரமாரியாக வெட்டி ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் சிறுவர்களையும் இளைஞர்களையும் சீரழித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த சுரஜ் என்ற தொழிலாளி சென்னையில் இருந்து திருத்தணிக்கு மின்சார தொடர்வண்டியில் பயணம் செய்யும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை விடாமல் துரத்தி சென்று சிறுவர்கள் தொடர்வண்டி நிலையத்தில் வைத்து அந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி அதை காணொலியாக பதிவு செய்து இணையத்தில் பரவவிட்டுள்ளனர். படுகாயங்களுடன் மயங்கி கிடந்த இளைஞரை அங்குள்ள மக்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பள்ளி செல்ல வேண்டிய வயதில் உள்ள சிறுவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பொதுமக்கள் முன்னிலையில் தொடர்வண்டிகளிலும் தொடர்வண்டி நிலையத்திலும் ஒருவரை அறிவாளர் வெட்டி படம் பிடித்து வெளியிட துணிகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கமும் அதனால் ஏற்படும் தாக்கமும் எந்த அளவிற்கு பெரிய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சீரழிவுக்கு முழுக்க திமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து தோல்வியடைந்துவிட்ட திமுக அரசு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதில் படுதோல்வி அடைந்துவிட்டது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பாண்டியராஜன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.